ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞரின் கனவு இல்லம். இந்த வீடு வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கலைஞரின் கனவு இல்லம் இந்த திட்டத்தின் அறிவிப்பு வந்தவுடனே பல நண்பர்களும் பொதுமக்களும் இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையே, வாடகை வீட்டில் இருக்கோமே, வீடு இல்லாத சூழலில் எங்களுக்கு இந்த திட்டத்தில் வீடு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கான செய்தி தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் வந்து தற்போது வந்து செயல் வடிவம் வந்து பெற துவங்கி இருக்கிறது. இதற்கான அரசாணையை தான் வந்து கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டி தரும் திட்டம் தான் கலைஞருடைய கனவு இல்லம். அந்த திட்டம் ஊரக பகுதியில் குடிசைகளை மாற்றி அனைவருக்குமே பாதுகாப்பான நிரந்தரமான காங்கிரீட் வீடுகளை அமைத்து தருவது தான் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. கிராம பகுதியில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. குடிசைகளே இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை வந்து தமிழ்நாடு அடைய 2030க்குள்ள ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 8 லட்சம் குடிசை வீட்டை காங்கிரீட் வீடாக வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய முதல் கட்டமாக தான் 2024 2025 இந்த நிதியாண்டில் 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் தலா ஒவ்வொன்றும் வந்து 3 லட்சம் செலவில் உருவாக்குவதற்கு நெறிமுறைகள் அடங்கிய அரசாணையை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டு மனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் வந்து அவங்களோட வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திட்ட மதிப்பீடுக்கு அதிகமான செலவு செய்ய விரும்புகிறவங்க 1 லட்ச ரூபா வந்து கூட்டுறவு வங்கியில் கடனாகவும் வாங்கிட்டு பின்னாடி வந்து அதை நீங்கள் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான பயணிகள் யாருன்னா குடிசைகளில் வாழ்ந்து வர்றவங்க, அதே போல் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என்று குறிப்பிட்டப்பட்டவர்கள் அவர்கள் தான் வந்து தகுதியான பயனாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்துல வீடு கட்ட தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே இந்த மாதிரி 2 சர்வே எடுத்திருக்காங்க. இந்த 2 சர்வேல எந்த மக்கள்லாம் வராங்களோ அவங்க அனைவருமே வந்து இந்த வீட்டு பயனாளிகள் தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் வந்து வாடகை குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது, அதுவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு பணியாளர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் அவங்க குடிசை வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த வீடு ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஏற்கனவே எடுத்திருக்கிற அந்த கணக்கெடுப்பின்படி ஒரு பட்டியல் வரும். அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு அதிகாரிகள் வந்து வீடாக வந்து பார்ப்பாங்க. அந்த பட்டியலில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து அதில் பட்டியலில் ஏற்கனவே எடுக்கும்போது வீடு இல்லாமல் இருந்து இப்போ வீடு கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த லிஸ்ட்டு எடுத்து அதில் பேர் இருந்து இப்போ ஆய்வுக்கு வரும்போது அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா, அவங்க கூரை வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த பட்டியலில் சேர்த்து கலைஞரின் கனவு இல்லம் அந்த பயனாளி ஆக்கி உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு உண்டான தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.